எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும் என்பதாக நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்கள் அன்பு ராஜாதி ராஜாவே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரை, வானத்தை பூமியை படைத்தவரை, எங்களை சிருஷ்டித்தவரை, எங்களை வழி நடத்துகிறவரை, நல்லவரே வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் முன்பதாக உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரை? உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போதே உம்முடைய விடுதலை ஆண்டவரை ஒவ்வொரு பேருக்கு கடந்து வர முடியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டுடைய சமாதானம் கடந்து வர முடியும், தேவைகளை சந்திக்க முடியும், குறைவுகளை மாற்ற முடியும், கண்ணீரை துடைக்க முடியும். நம்முடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் மட்டும் மேம்பட்டா போதும் ஆண்டவரை. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரை. இதனால் வருகின்ற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை தானியேல் 1வது அதிகாரம். தானியேல் 1வது அதிகாரம். தானியேல் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேலுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலும் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையில நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தானியேலை குறித்த சம்பவம் நம்ம எல்லாரும் அடிக்கடியா தியானிக்கிற ஒரு வார்த்தை தான். எல்லாருக்கும் தெரியும் தானியேல் எடுத்த தீர்மானம். அவர் எடுத்த அந்த ஒரு தீர்மானம் தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை அநேகர் காண வைத்தது. அது மட்டும் இல்ல, முடிவரைந்த அந்த தானியேல் கர்த்தருக்காக நின்றார். ஏன்னா இந்த தானியேல் 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 3வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வந்து அவர்களுக்கு கல்தேயன் எழுத்தை பாஷையை கற்றுக் கொடுத்து அவர்களை தனக்கு ஒப்புவிக்கும்படியா ராஜா அவங்க பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாஸுக்கு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே தான் குடிக்கும் திராட்சரசத்துல தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அப்படி 3 வருஷம் வளர்க்கணும், வளர்த்து முடிவுல அவங்க ராஜா முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த தானியேலும் பாருங்க, சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவனாக இருந்தார். ஆனா இந்த தானியேலை சிறைப்பிடித்து சத்துரு கொண்டு வரும்போது ஒருவேளை தானியேலை பார்த்து அந்த சத்துருக்கு பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம இவன் அப்படியே சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டோம். ஆனா தேவன் என்ன செய்தாரு? இங்க அவர்களைத்தான் தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை நம்ம கூட அநேக இடத்துல சிறைப்பட்டு போய் ஏதோ ஒரு காரியத்துல வேதனைப்பட்டு போய் அடங்கி ஒடுங்கி கண்ணீரோடு துன்பத்தோடு நமக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாதபடி இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டபடியினால், உங்களை தெரிந்து கொள்ளும் போது எல்லா பிரச்சனைகளிலும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். சத்ரு ஒருவேளை நம்மை குறித்து சந்தோஷப்படலாம், நம்ம துக்கப்படும் போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் போது நம்மை குறித்த அந்த பிளான் அவர் மாற்றவே மாட்டாரு. நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருப்பார். இந்த தானியேலுக்கென்று ஒரு திட்டம் இருந்தது. தானியேலை குறித்துதான் அந்த பிளான் எப்படி நிறைவேறுது பாருங்க. இப்போ செலக்ட் பண்ணதுல தானியேல் ஒருவராக இருந்தார். அவங்க 3 வருஷம் அவர்களை வளர்க்கிறார்கள். வளர்த்து 3 வருஷம் முடிந்த போது வளர்க்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. அப்போ இவங்க தீர்மானிக்கிற வேளையில தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 8ஆம் வசனம். தானியேல் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல தானியேல் சொல்றாரு, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்துல வேண்டிக் கொள்கிறார். சில இடத்துல நம்ம இப்படியாக எங்கேயோ போனோம்னா எல்லா இடத்திலும் தயவு இறக்கம் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா பாருங்க, இவர் நெருக்கப்பட்டு வந்த ஒரு மனிதர், அந்த நெருக்கப்பட்டு ஒரு ராஜா கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. ராஜா இந்த உணவு தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவர் தைரியமா சொன்னாரு, இந்த ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம், ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, 10 நாள் வரைக்கும் அது அடியாரை சோதித்து பாரும். அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, இவங்க இருக்கிறாங்க. அந்த 3 பேரும் யாருன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தீச்சுளையில் போடப்பட்டு விடுதலையானவர்கள். அந்த 3 பேரும் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த 10 நாள் வரைக்கும் அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு மற்றும் மரக்கறி போன்ற மரக்கறி தண்ணீரை மட்டும் குடிங்க. நாங்க எங்களை ராஜ போஜனத்தில் புசித்த வாலிபருடைய முகத்தையும் எங்க முகத்தையும் நீங்க சோதிச்சு பாருங்க, 10 நாள் வரைக்கும் நீங்க சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல 10 நாள் வரைக்கும் அவங்களை சோதித்து பார்க்கறாங்க. சோதித்து பார்க்கும்போது அந்த ராஜ போஜனத்தை புசித்த வாலிபர்களை விட இந்த வாலிபருடைய முகங்கள் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் இருந்தது. அப்பதான் அந்த இவங்களுக்கு விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் சொல்லுவாரு, அவர்கள் குடிக்க கட்டளையிட்ட திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலான விலை கொடுத்தாராம். இந்த 4 வாலிபருக்கும் பாருங்க, விசேஷமா அவர்கள் எடுத்த தீர்மானம் பாருங்க, அவங்களுக்கு அந்த அவருடைய கண்களிலே தயவும் இரக்கமும் தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி கட்டளையிட்டார். ஏன் அப்படின்னா, இந்த தானியேல் வாழ்க்கையில அவர் எடுக்கிற ஒரு தீர்மானம், அவர் எடுக்கிற அந்த இருதயத்துல இருக்குது, தன்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. நம்ம ராஜாவுடைய அரண்மனையில தான் இருக்கிறோம், தன்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த 4 வாலிபர்களும், தானியேலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவருடைய இன்னொரு பேர் தான் இந்த பேர்கள் நான் படிச்சல, அனனியா, மீஷாவேல், அசரியா, இவளுடைய பேர் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பாருங்க, இந்த 4 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. 10 நாள் அவங்க அந்த ராஜ போஜனத்தை புசிக்கவில்லை. இவங்க கேட்ட அந்த பருப்பு மற்றும் காய்கறி தான் கொடுத்தாங்க. அதனால சோதித்து பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க இவர்கள், இந்த 4 பேரும் ரொம்ப செழிப்பா, அவங்க முகம் அழகா புஷ்டி உள்ளதா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் பாருங்க ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறார். சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறாரு. இப்போ தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவர் ஆக்குகிறார். இப்போ அதே போல ராஜா கிட்ட நேச்சார் ராஜா கிட்ட இவங்க கொண்டு விடுறாங்க. ராஜா அவர்களோடய பேசினார். இப்போ இந்த 4 பேருக்கும் போஸ்டிங் போடுறாங்க. இந்த போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த தானியேல் எல்லாருக்கும் மேற்பட்டவனா இருந்தான்னு சொல்லி இருக்கு. தானியேல் எல்லாருக்கும் மேற்பட்டவர். அந்த ராஜா எந்த விஷயத்துல தனக்கு பெஸ்ட் வேணும்னு நினைச்சாரோ அந்த பெஸ்ட்ல இவங்க எல்லாரும் இருந்தாங்க. யாரெல்லாம்? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் தீர்மானம் எடுக்கிறது உண்டா? இந்த தானியேல் தீர்மானம் எடுத்தது மட்டும் இல்ல, செயல்படுத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் தீர்மானம் அவருக்கு இருந்துச்சு, எந்த விதத்திலும் தான் தீட்டுப்படக்கூடாது. 2வது, அவர் அந்த ராஜா போஜனம் அவரை நோக்கி வருகிறது. பாருங்க, நம்ம வேத வசனத்துல இருக்கு, இப்படிப்பட்ட போஜனம் வரும்போது தொண்டையில கத்திய வைன்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது. கரெக்டாக அந்த வார்த்தையின்படியாக தானியேல் பாருங்க இந்த இடத்துல அவர் அதை விரும்பல. அதனால தான் தீட்டுப்பட்ட ஆகாரம் எனக்கு வேண்டாம் சொல்லி அதை விளக்குறாங்க. இந்த 4 வாலிபர்கள் அந்த விளக்கு நிமித்தம் இவர்களுக்கு ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, பாருங்க அவங்க செயல்படுத்தினாங்க. தீர்மானம் எடுத்தது மட்டும் இல்ல, தானியேல் தீர்மானம் எடுத்தது மட்டும் இல்ல, அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். சில நேரத்தில் நம்ம தீர்மானம் எடுப்போம், எல்லாருமே தீர்மானம் எடுப்போம். பைபிள் படிப்பேன், ஜெபிப்பேன், ஏசப்பா நான் உங்களுக்கா இந்த பூமியில ஜீவிப்பேன், தீட்டானது ஒண்ணு நான் தொடமாட்டேன், பாவமான காரியத்துல போகமாட்டேன்னு சொல்லி அநேக நேரத்துல நிறைய தீர்மானம் எடுப்போம், ஆனா செயல்படுத்த மாட்டோம். அதனால இன்றைக்கு அநேக வாலிபர்கள் கூட தவறான காரியத்துல விழுந்து வெளியே வர முடியாதபடி பாவத்தின் கயிர்களால் கட்டப்பட்டு துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வேத வசனத்துல பாக்குறோம், மாம்சத்தின் கிரியை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பவுல் அடிகளார் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஏன்னா எப்ப நம்ம ஆண்டவருக்காக செயல்பட நினைக்கிறோமோ அப்ப நம்மளோட மாம்சமா நமக்கு விரோதமாக செயல்படும். வேண்டாம், நீ எதுக்காக இப்படி பரிசுத்தமா வாழ நினைக்கிறான்னு சொல்லி நமக்கு விரோதமாக அது ஒரு கட்டளையை கொண்டு வரும். நம்ம பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா அதை ஜெயித்து நம்ம காண்பிக்கணும். அந்த ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம விழுந்து விடக்கூடாது.
மாம்சத்தின் இச்சையில விழுந்து விடக்கூடாது. உலக ஆசா பாசங்கள்ல, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த வைராக்கியம், விரோதம், அந்த பகையில விழுந்துடக்கூடாது. நமக்கு அன்பு ஒன்றுதான் அங்க முக்கியம். ஏன்னா கர்த்தர் அதான் சொன்னாரு. அவர் 10 கற்பனையிலே சொல்லிட்டாரு, எல்லாம் சேர்த்து 2 முதலாவது உன் தேவனிடத்துல அன்பு கூறு, 2வது நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொன்னாரு. பிலிப்பி 2ஆம் அதிகாரத்துல நீ மற்றவர்களை கனமுள்ள பாத்திரமா என்னன்னு சொன்னாரு. நீ தாழ்த்துன்னு சொன்னாரு. கர்த்தர் இயேசு தன்னை தாழ்த்தினால அவர் முடிவு இந்த உலகத்துக்கே எல்லா நாவுகளும் அவரையே கர்த்தர் என்று சொல்லத்தக்கதாக தேவன் அவரை எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்தான்னு சொல்லி இயேசு நமக்கு ஒரு ரோல் மாடல். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோமோ அதை செயல்படுத்துறோமா? ஆனா இந்த தானியேல் செயல்படுத்தினார். செயல்படுத்தினது மட்டுமா, அவரோடு கூட இருந்தவர்களையும், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்களையும் கூட பாருங்க, அவருடைய அந்த வழிகாட்டுதலின் பேர்ல அவர்களும் ஆண்டவருக்காக நிலைத்தின்றதை பார்க்கிறோம். அதனால ராஜா எந்த காரியத்துல சகல ஞானத்திலும் புத்திக்கும் அடுத்த காரியத்துல எனக்கு வாலிபர்களை கொண்டு வரணும்னு விரும்பினாரோ, அவர் நினைத்ததை விட 10 மடங்கு சமஸ்தர் சகல சாஸ்திரிகளிலும், தன்னுடைய தேசம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் 10 மடங்கு சமஸ்தர். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக வீடுகள்ல சொல்லுவாங்க, எங்க பிள்ளைங்க சரியா படிக்கல, வேதத்தை படிக்கல, ஜெபிக்கல, ஸ்கூல்லையும் பாடத்தை படிக்கலன்னு. பிரியமான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை படிக்க சொல்லுங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல பாக்குறீங்க, இரவும் பகலோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இலை உதிராது, தன் காலத்தில் தன் கனி செழிப்பா இருப்பாங்க. சொல்லுங்க பிள்ளைங்கள்ட்ட, வேத வசனத்தை எடுத்து படிக்க சொல்லுங்க. வேத வார்த்தையை அவர்கள் படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிறது மாதிரி வேத வார்த்தையை படிக்க 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 பாருங்க, 10 மடங்கு சமஸ்தராக கண்டாராம். ஏன்னா தானியேலுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை இருந்ததுனாலதான் அவர் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தாரு. 2வது அதை செயல்படுத்தினார். அதனால ராஜா பாருங்க, அவர் பார்க்கும்போது இவர்களை 10 மடங்கு சமஸ்தராக பார்க்கிறார். இன்றைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் அப்படி பார்க்க விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த தேசத்துல உயர்ந்த ஸ்தானங்களில் வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, தெய்வ வார்த்தை அவர்களோடு இருக்க வேண்டும். அது மட்டுமா, தானியேல் 10வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 10வது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தானியேல் என்ன செய்தார்னா, அந்த நாட்களிலே தானியேலுக்கு 90 வயது ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 90 வயது ஆயிருக்கும். அந்த 90 வயதுலயும் அவர் ஸ்டில் அந்த அரண்மனையில அவர் பணி செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நாட்கள்ல 3 வாரம் அவர் துக்கித்துட்டு இருக்காராம். 10வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஏன் அப்படின்னா, தானியேலுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்போ அந்த கர்த்தர் அந்த வெளிப்படுத்தின காரியம், அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அப்போ அவன் துக்கிக்கிறான். ஐயோ, தேசத்துக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து வருகிறதே. ஏன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், அதுதான் இன்றைக்கு உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. ஆங்காங்கே யுத்தங்கள் நடந்துட்டே இருக்குது. ஆங்காங்கே பாருங்க, எர்த்குவேக் வந்துட்டே இருக்கு, நிலநடுக்கம். இன்னும் வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை காரியம், மத்தேயு 24ல சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய்களை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நிறைய வியாதிகளுக்கு இன்னும் அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுல இருக்குது. பாருங்க, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது தேசத்திற்கு. அதனால இந்த தானியேலுக்கு அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே அவர் ரொம்ப துக்கத்தோடி அவருடைய மனதெல்லாம் துக்கப்படுறாரு. ஆண்டவரே, அவர் சொல்றாரு, அந்த காரியத்தை அவர் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். தானியேலுக்கு கிட்டத்தட்ட அப்ப 90 வயதா இருக்கும். இந்த நாட்கள்ல ஒரு 50, 60, 70 வரும்போது எல்லா மனிதர்களும் சோர்ந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பாருங்க, இவர் 90 வயதுலையும் கூட பாருங்க, இந்த பொருளை அவர் அறிந்து கொண்டு, ஐயோ தேசத்திற்கு ஆபத்து வருகிறதே, தேசம் அழிய போகுதே, இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதற்காக அவர் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. தானியேல் 10வது அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரம் முழுதும் துக்கித்து கொண்டிருந்தேன். 3 வாரம் முழுதும். அந்த நாட்கள்ல அவர் என்ன செய்யலையா, தானியேல் 10வது அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவர் 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அவர் இருக்கிறது அரண்மனையில, ஆனா சரியா அவர் சாப்பிடல, இறைச்சி சாப்பிடல. அப்போ அது என்ன, ருசிகரமான அப்பம் சாப்பிடல. ஒருவேளை அவர் இனிப்பு போடாம, ருசிக்கிறதுக்கு உப்பு போடாம கூட சாப்பிட்டுருக்கலாம். அது மட்டும் இல்ல பாருங்க, அவர் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அவர் 3 வாரம் துக்கித்து கொண்டே இருக்கிறாரு. அது எங்க இருக்காராம், இத்தக்கேல் பெரிய ஆற்றங்கரையில் அவர் இருக்கிறாராம். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையிலே ஊப்பாசின் தங்க கச்சியை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறாரு. அந்த தரிசனம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தானியேல் 10வது அதிகாரம் 7ஆம் வசனம். அங்க யாருமே இல்ல. அந்த தரிசனத்தை பார்த்தோன்னே அவர் மிகவும் நடுநடுங்கி, அங்க இருந்த மனுஷர்லாம் எல்லாரும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்களாம்.
அந்த தரிசனத்தை இவருக்கு கூட இருந்தவங்க எல்லாம் அந்த தரிசனத்தை கண்டு பயந்து ஓடிட்டாங்க. ஆனா தானியேல் தனித்து விடப்பட்டாராம். அவர் சொல்றாரு 8வது வசனம், தானியேல் 10வது அதிகாரம் 8ஆம் வசனம், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு திடனற்று போனேன். அவருடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய சத்தத்தை கேட்டு முகங்குப்புற விழுந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்பதான் 10வது அதிகாரம், தானியேல் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு, இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க தூக்கி வைத்தது. ஏன்னா இவர் விழுந்து கிடக்கிறாரு, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேர் நீ கவனமா இருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவனிடத்துல சொல்கையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். முதல்ல முகங்குப்புற விழுந்தாரு, ஒரு தூதன் அவரை எழுப்பி விட்டாரு. இப்ப சொல்றாரு, நான் உனக்கு சொல்ல போற வார்த்தைய நீ கவனமா கால் ஊன்றி கேளுன்னு. வயது 90 தாண்டிட்டுங்க, ஆனா எழும்பி நின்றார். அப்பதான் அவர் சொல்றாரு, 12ஆம் வசனம், தானியேல் 10வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, தானியேலே நீ பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பாருங்க, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாய் மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களிலே உன் ஜனங்களுக்கு சம்பவித்ததை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு நான் வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் சொல்லும் என்றான். இப்போ மறுபடியும் அவன் இதை பேசும்போது தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன்னு சொல்றான். அவன் பலனற்று போனேன்னு சொல்றாரு. எனக்கு மூச்சும் இல்லை என்றேன்னு சொல்றாரு. பலன் இல்லை, மூச்சும் இல்லை. 15, 16, 17 அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் சொல்றாரு, இனி என்ன நடக்க போகுது? பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதான் நீங்க கீழே பாத்தீங்கன்னா அவர் தொட்டு சொல்றாரு, நீ என்னைக்கு உன்னை ஒடுக்கி இந்த 3 வாரமா நீ அப்போ இனிப்பு சாப்பிடாம, நீ இறைச்சி சாப்பிடாம, அந்த பரிமள தைலம் போடாம நீ உன்னை ஒடுக்கி நீ உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சியோ, அப்பமே நீ அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி நீ தேவனுக்கு முன்பதாக நீ தாழ்த்தப்பட்டதை கேட்டு உன் வார்த்தை நிமித்தம் தான் நான் வந்தேன். ஏன்னா 21 நாள் உன்னுடைய அந்த உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சமாதானம் கிடைக்க முடியாதபடி, உன்னுடைய ஆன்சர் உனக்கு வராதபடி எனக்கு எதிர்த்து நின்றான் அந்த பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதினு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, இப்பமா நாமும் அப்படிதான். அநேக நேரத்துல நீங்களும் ஜெபிக்கிறீங்க, ஜெபம் கேட்டது மாதிரி கூட இருக்காது. ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஏற்ற வேளையில் வருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த தானியேல் சோர்ந்து போகல. அவர் பாருங்க 15ஆம் வசனம், தானியேல் 10:15 முதல்ல பலனற்று போய் விழுறாரு, மறுபடியும் பலனற்று போனேன்னு சொல்றாரு. என்னுடைய மூட்டுகள் புரண்டன. வயது 90 தாண்டின பின்பு நடக்கிற காரியங்கள். ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேசம் அழிகிற நிலைமையில இருக்கிறதே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போய் இருக்கிறாங்களே. சிறு பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பாருங்க, அவர்களும் அதே நிலைமையில போய் கொண்டு இருக்கிறாங்களே. இன்னைக்கு தேசம் பல விதங்களில் அடிமைப்பட்டு கொண்டு போய் இருக்கிறதே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முதலாவது நாம் சரியாகணும். இந்த தானியேல் எடுத்த தீர்மானத்தை போல நாம் தீர்மானம் எடுக்கணும். தானியேல் உறுதியாக தன்னுடைய தீர்மானத்தை என்னது போல தீர்மானத்துல உறுதியா நிக்கணும். இந்த வயதான காலத்திலும் தேசத்திற்காக அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்தாரே, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். தேசத்துல எல்லாரும் உயர்வடையணும், எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணும், யாரும் தவறான காரியத்துல போய்விடக்கூடாதுன்னு சொல்லி ஜபம் தேவை. பிரியமான பிள்ளைகளே, பாருங்க, அந்த 15, 16, 17 பேச்சற்று போனாரு, பலனற்று போனாரு, மூச்சும் இல்லைன்னு சொன்னார். ஆனா அவர் தொட்டு திடப்படுத்தி, இப்பொழுது நீ திடன்கொள், உனக்கு சமாதானம் சொல்லி அவரோடு பேசுகிறார். பாருங்க, பேசிட்டு சொல்றாரு, அவர்களுக்கு விரோதமாய் பலன் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. சக்தி எழுத்துலதை கண்டிருக்கிறதை, சக்தி எழுத்துன அந்த வேத வார்த்தையில கண்டிருக்கிறது நான் உனக்கு தெரிவிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி 11ஆம் 12ஆம் அதிகாரத்துல எல்லா காரியங்களையும் சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தானியேல் 12:1 வசனத்துல மிகப்பெரிய அதிபதியாகிய உன் ஜனத்தின் புத்திரக்கா நிற்க பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் சொல்லிட்டு சொல்றாரு. அக்காலத்திலே ஆபத்து காலம் வரும் சொல்றாரு. நம்ம இன்னைக்கு அந்த ஆபத்து கால நேரத்துல இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படாதவர்கள் அனைவரும் பாருங்க, உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்க, அது யார் யாருடைய பேர் எழுதியிருக்கோ அவர்கள் எல்லாரும், யாருடைய பேர் ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கிறோ அவங்க எல்லாரும் மட்டும்தான் விடுவிக்கப்படுவார்களாம். அப்ப நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதணும்னா கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருக்கணும். தானியேல் எடுத்த தீர்மானத்தின்படி நம்ம பரிசுத்தமா வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அது மட்டும் இல்ல,
எப்படி பரிசுத்தவாளன் தீர்மானம் எடுத்து அவர் செயல்பாட்டுல கொண்டு வந்தாரோ நாம் செயல்பட வேண்டும். மூன்றாவது, அந்த வயதான நிலைமையில உபவாசம் போட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபித்தார். இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்றாரு கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்னு சொல்லி தானியேல் 12ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறாரு. அந்த நாள்ல நாம் இப்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்ப வருவான்னு தெரியாது, தேசத்தின் முடிவு எப்ப வரும்னு தெரியாது. ஆனா சொல்லிட்டே இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்த நிமிஷம் முதல் எப்ப வேணாலும் தேசத்துக்கு ஒரு முடிவு வரலாம். ஆனா நாம் கரெக்டா ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேசத்துல எல்லாரும் வரணுங்க. அதாங்க ஏசப்பாவுக்கு ஆசை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல இருக்கு, 3-4 வரைக்கும் இருக்கு. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் அவரை அறிகிற அறிவு அடையணும்னு சொல்லி இருக்கு. பிரியமான தேவ பிள்ளை, அவர் சொல்றாரு, பூமியின் தூளிலே நித்திரை பண்ற அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு எழும்புவாங்களாம், சிலர் நித்திய நிந்தைக்கு எழும்புவாங்களாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தை போல ஒளியை போல இருப்பாங்களாம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களை போல இருப்பாங்களாம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிய காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போட்டு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராவார்கள், அறிவும் பெருகி போம் சொல்றாரு. அவர் சொல்லி கொடுக்கிறாரு. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் சொல்றாரு. 9ஆம் வசனத்துல சொல்றாரு, இதற்கு தானியேலை பார்த்து, தானியேலே நீ போகலாம், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். என்னென்ன நடக்க போகுது என்பதை தரிசனத்தை தானியேலுக்கு ஆண்டவர் காட்டினாரு. அதனாலதான் அவர் நடுங்கிட்டாரு. இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்க போகுதோ, ஏன்னா புதிய வானம் புதிய பூமி வரணும்னு சொல்லி இருக்குல்ல, வானம் புத்தகத்தை போல சுருட்டப்படும் சொல்லி இருக்குல்ல, இந்த பூமி எல்லாம் மாறும்னு சொல்லி இருக்குல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளை, கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் அதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம். துக்கத்தோடு தீரத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஒரு தீர்மானத்தை எடுங்க. தானியேல் எடுத்த தீர்மானம் நமக்கு தேவை. அவர் சொல்றார், அநேகர் சுத்தம் வெண்மையமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கில் ஒருவனும் உணரான். இன்றைக்கு அதான் நடக்குது. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிறேன்னு அசுத்தமாகட்டும் சொல்லிதான் பாக்குறோம். பிரியமான தேவ தேவன் அதை விரும்பவில்லை. ஆனா ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாயின்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுக்கு ஒரு இடம், ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும் சொல்லி விளக்கமும் கொடுக்கிறாரு. பாருங்க, அவர் அந்த முடிவு காலம் மட்டும் சதா காலங்களிலும் ஜனங்கள் பிரகாசிப்பார்களாம் அவருடைய பிள்ளைகள் சொல்லி அழகா சொல்லி கொடுக்கிறாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, 9ஆம் வசனத்துல இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும்னு சொல்றாரு. 90 வயதுக்கு பிறகு அவர் அவ்வளவு உபவாசம் போட்டு 21 நாள் ஜெபித்தது நிமித்தம் இந்த கடைசி நாட்கள் என்னென்ன நடக்க போகுது என்கிறதை தெளிவாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாருங்க, அதை காட்டி கொடுத்தார். அதை கண்டுதான் அவர் நடுங்கியே போனாராம். அது முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக இருக்கும், முத்திரிக்கப்பட்டு இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. நீ இளைப்பாரி கொண்டு நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாயின்னு சொல்லி அவர் வாழ்த்துறாரு தானியேல. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஏன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின்படி கடைசி நாட்களில் என்ன நடக்குமோ அது நடந்து கொண்டே இருக்கிறது. நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும்னு சொன்னாரு. நோவா காலத்துல பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இருந்தார்கள். ஆனா திடீரென்று மழை வரும்னு அவங்களுக்கு தெரியாது. பேழையை உருவாக்க சொன்னாரு. ஆனா நோவா பேழையை உருவாக்கணும் போது யாருமே வரல. கடைசி நோவாவுடைய 8 பேர், அந்த நோவா ஃபேமிலியில் உள்ள 8 பேர் மட்டும்தான் அந்த பேழைக்குள் பிரவேசித்தாங்க. மிருக ஜீவன்களும் பட்சிகளும் பறவைகளும் தேவன் பிரவேசிக்க வைத்தார். அந்த 8 பேர் தான் அந்த பாருங்க, அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அந்த 8 பேர் தான் மறுபடியும் பூமியில வந்தாங்க. அவர்கள் மூலம் ஜனப்பெருக்கம் உண்டாகி அப்புறம் அப்படியே தேவன் தேசத்தை ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறோம். அதே போல இப்போ நடக்கும்னு சொல்றாரு. ஆகவே நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களின் கண்ணீரோடு துக்கத்தோடு தீரத்தோடு பலவிதமான பிரச்சனையோடு நீங்க இந்த டிவி பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்காக தான் அன்பான வார்த்தைகளை கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு பிரதானிகளின் தலைமையிடத்துல தயவும் இரக்கம் கிடைக்கப்பட்டது போல உங்களுக்கும் தயவும் இரக்கம் கிடைக்க பண்ணுகிறார். அது எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு காலேஜ்ல இடம் கிடைக்கலான் இருக்கீங்களா? தேவன் அந்த தலைவரிடத்துல அதிகாரத்துல தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்வார். வேலை கிடைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துல, உங்க வீட்டுக்காரருக்கு இல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? தேவன் உங்கள் அதிகாரத்துல தயவும் இரக்கம் கிடைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனா ஒண்ணு, தானியேல் எடுத்த தீர்மானத்தை மாதிரி நீங்க எடுத்துடுங்க. தானியேல் செய்தது மாதிரி செய்யும் போது இந்த கடைசி நாட்கள் என்ன நடக்க போமோ அந்த காரியத்தை தேவன் அவருக்கு அறிவித்தது நிமித்தம் அந்த காரியத்தை நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்படின்னு நம்ம பரிசுத்தமா வாழணும். நம்ம அர்ப்பணிப்போமா தேவ பிள்ளைகளே? தேவ சமூகத்தை நம்ம கொடுப்போமா? இந்த தானியேலை போல நம்மளும் ஆண்டவருக்காக தீர்மானத்தை எடுத்து அதன்படி செயல்படுத்துவோமா? ஜெபிக்கலாமா? நேற்று மீண்டும் மாறாத எங்கள் அன்பு தந்தையே, எங்களை காண்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவா, நீ வல்லவா, நீ ராஜாதி ராஜா. இயேசுவே, நீ சொல்லாகும், நீ கட்டளை நிற்கும்
உங்க வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறதப்பா. உங்க ஜீவ வார்த்தையில தியானிக்க வைத்தீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் இயேசுவே உங்களுடைய விடுதலை கடந்து வரும்படியாய் தானியேல் எடுத்த தீர்மானத்தின்படி ஆண்டவரே தானியேல் செயல்படுத்தும் நிமித்தம் ஆண்டவரே தானியேலுக்கு அந்த பிரதானிகளின் தலைமிடத்துல தயவும் இரக்கமும் கிடைக்க பண்ணது போல இப்பொழுது இந்த டிவி பெட்டி பக்கத்துல உட்கார்ந்திருந்து எத்தனை பேர் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அன்று இந்த வார்த்தையை ஆண்டவரே ஒருவேளை யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களா, யாரா இருந்தாலும் சரி அவருடைய குடும்பத்திலே கர்த்தாவே தயவும் இரக்கமும் நீர் கிடைக்க பண்ணும்படியாய் தானியேல் எடுத்த தீர்மானம் அவருடைய வாழ்க்கையில எடுக்கத்தக்கதாக ஆண்டவரை தானியேல் செயல்படுத்தின போல செயல்படத்தக்கதாக தானியேல் தன்னுடைய 90 வயதிலும் தேசத்தின் ஜனங்களுக்காக அவர் ஆண்டவரை உபவாசம் பண்ணி 21 நாட்கள் ஜெபித்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து தேசமத்திலே காத்திருக்கிற கிருபையை கொடுக்கும்படியாய் தீர்மானத்தை நிறைவேற்றத்தக்கதாக முடிவரை நிலைத்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரை நீ வரும்போது பரலராஜ்யத்துக்கு ஒவ்வொரு பேரும் தகுதி உள்ளவர்களாக வரத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை நீ தகுதிப்படுத்தும்படியா எங்கள் ஒருவரையும் தாழ்த்தி எங்களுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுப்பா நீங்க மட்டும் மேம்பட்டா போதும் ஆண்டவரை. துதிக்கான மகிமையெல்லாம் அப்பா இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு லட்சுமண ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா.